நீங்க Facebook, Instagramல ஆட்ஸ் ரன் பண்றீங்களா? கொஞ்ச நாள் மட்டும் கேம்பெயின்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் ஆகுது. கொஞ்ச நாள் லீட்ஸ் செம்மையா வருது. ஆனா ஒரு சில நாள் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் ஏன் டிராப் ஆகுது? இதை நீங்க அப்சர்வ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இது மெட்டா ஆட்ஸோட பனிஷ்மெண்ட் இல்லைங்க. இதுக்கு பேரு ஆட் ஃபெட்டிக். ஆட் ஃபெட்டிக்னா ரொம்ப ஈஸிங்க. நீங்க யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்குறீங்க. ஒரு பிரபலமான யூடியூபர், ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னு வச்சுக்கோங்க. அவர் ஒரே கண்டென்ட்டை பற்றி திரும்ப திரும்ப அந்த டாபிக் பற்றி அவரோட சேனலில் பேசிகிட்டு இருந்தால் உங்களுக்கு எப்படி போர் அடிக்குமோ, அதே மாதிரி தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஆட் கிரியேட்டிவ், சேம் எமோஷன், சேம் ஆடியன்ஸ்க்கு ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தால் நேச்சுரலாக பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகும். மக்கள் அதை லைக் பண்ண மாட்டாங்க. இதை தான் ஃபேஸ்புக் ஆட் ஃபெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மெட்டோட பனிஷ்மெண்ட் கிடையாதுங்க. உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுமா, குவாலிட்டியான ஆட்ஸ், கரெக்டான ட்ரிகர்ஸ், கரெக்டான எமோஷன்ஸ்க்கு நீங்கள் க்ரியேட்டிவ்ஸை க்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதுதான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்களா? வாட்ஸ்அப்புக்கு மெசேஜஸ் வர்ற மாதிரி ஒரு கேம்பெயினை செட் பண்ணியிருக்கீங்க. ஏகப்பட்ட மெசேஜஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வருது. ஆனால் சேல்ஸ் எதுவுமே நடக்கலை, சேல்ஸ் வரல. ஏன்? மெசேஜஸ் உங்களுக்கு நிறைய வருது அப்படின்னாலே உங்கள் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை பற்றி பொதுமக்கள் க்யூரியஸாக இருக்காங்க. ஸோ அது க்யூரியாசிட்டியை இண்டிகேட் பண்ணுது. பையிங் இன்டென்ட் இல்லை, அதாவது ப்ராடக்டை வாங்குறதுக்கு உண்டான அவங்களுக்கு எந்த இன்டென்ட்டும் இல்லை. ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி நர்ச்சர் பண்ணணும். அதாவது நீங்கள் அவங்களோட ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும். அவங்க கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும். அப்போ தான் மெசேஜ் ஆட்ஸ், நீங்கள் நிறைய என்கொயரிஸ் ஜென்ரேட் பண்ண மெசேஜ் ஆட்ஸ்க்கு சேல்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இது நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு நிறைய ஆட்டோமேஷன் ட்ரிகர்ஸ் இருக்குது. ஆட்டோமேஷன் வாட்ஸ்அப் பல்க் ஏபிஐ சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது மூலமாக நீங்கள் சில டெம்ப்ளேட், சில கீவேர்ட் ட்ரிகர்ஸ் மூலமாக கொடுக்க முடியும். ஆட்ஸ் பற்றி மேலும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட பயோவில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் மெட்டாட்ஸ் பற்றின அப்டேட்ஸ் வேணும்னா இன்ஸ்டாகிராமில் அபிலேஷ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பில் அபிலேஷ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.